கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம இப்போ நீட் கொஸ்டின்ஸ் ஜுவாலஜியில் என்சைம்ஸ் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. திஸ் கிராஃப் இஸ் ஆஃப் என்சைம் ஆக்டிவிட்டி. என்சைமுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. வித் ரெகார்ட் டு டெம்பரேச்சர் அல்லது பிஹெச் அல்லது சப்ஸ்டேட். சப்ஸ்டேட்னா என்சைம் எந்த பொருள் மேலே ஆக்ட் பண்ணுதோ அது சப்ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். அது சப்ஸ்டேட் எந்த அளவுக்கு இருக்குது, that is called substrate concentration. Question is, x and y axis represents what? This is the x axis, this is the y axis, this is the graph we are getting. இதில் எக்ஸும் ஒய்யும் எதை காமிக்குது, இதுதான் கொஸ்டின். ஓகே, இந்த கிராஃப் நல்லா பார்த்தீங்கன்னா 0, 10, 20, 30, 40, 50, 60 போயிட்டே இருக்குது. தென் திஸ் தி எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கூட்டிகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் இடத்துல பீக்குக்கு போயிடுது, அப்புறம் குறைச்சி கீழே வந்துடுது. இப்போ ஒரு விஷயம் நான் பார்த்தேன், இதில் கவனிக்கணும்னு சொன்னால், எக்ஸ் ஆக்சிஸ் டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சரை மீன் பண்ணுது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், இது சப்ஸ்ட்ரேட்டுடைய கான்சன்ட்ரேஷனை மீன் பண்ணுது 2. 3 எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியை மீன் பண்ணுது. டியூ எக்ஸ் ஆக்சிஸில் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியை டி மீன் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு டெம்பரேச்சர்னால், கிராஃப் இங்கே இருக்குது. டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போனால் ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆக தெர் வில் பி ஸ்டீப் ரைஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி என்சைம் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சரில் ரீச் ஆகிடுது. ஸோ ஹியர் இஸ் தி இன்க்ரீஸ் இன் ஆக்டிவிட்டி, ஹியர் இஸ் தி ஜீரோ ஆக்டிவிட்டி. டெம்பரேச்சர் கூடுது, இது டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டோம்னா கூட்டிகிட்டே போகுது, இந்த இடத்துல பீக்கில் போய் சேர்ந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் தான் தேர் டீநேச்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் என்னென்னா, என்சைம்ஸ் ஆர் புரோட்டீன்ஸ். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா இட் கெட்ஸ் டீநேச்சர்ஸ். அப்போ என்ன ஆயிருதுன்னா ஸ்டீப்பாக டபால் ஆன என்சைம் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடும். ஸோ திஸ் மே பி டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் 0, 10, 20, 30, 40, 50, 60ன்னு சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் கூட்டிகிட்டே போச்சுன்னு சொன்னால் என்சைமோட ஆக்டிவிட்டி கூட்டிகிட்டே போகணும். ஏன்னு சொன்னால் செல்லில் நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சப்ஸ்ட்ரேட்ஸ் எவ்வளவு அந்த செல்லுக்குள்ளே சேர்ந்துருக்கோ அதுக்கேற்றபடி தான் அந்த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சப்ஸ்ட்ரேட் கூடிச்சுன்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாகும். இங்கே குறைஞ்சிருது ஒரு இடத்துக்கு பின்னாடி. ஸோ அதனால் திஸ் டஸ் நாட் ரெப்ரசன்ட் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி சிஎன்டி 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படி எக்ஸு காமிக்குதுன்னு சொன்னால் இங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோஸ் ஆன் இன்க்ரீஸிங், ஸோ அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் டஸ் நாட் மீன் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. தென் வில் சி ஒய் ஆக்சிஸ், டெம்பரேச்சர் அண்ட் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ இங்கே டெம்பரேச்சராக இருந்து இது என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியாக இருந்தால் டெம்பரேச்சர் கூட அது கூட்டிகிட்டே போகுது, ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆகுது, ஒரு இடத்துல டீநேச்சர் ஆகுது, கரெக்டு குறைஞ்சிருது. ஸோ திஸ் வில் பி தி கரெக்ட் ஆன்சர். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், இங்கே என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி, சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இங்கே கூட்டிகிட்டே போச்சுன்னா என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி என்ன செய்யணும், கூட்டிகிட்டே போகணும், கீழே வரக்கூடாது. என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி அண்ட் டெம்பரேச்சர், இது என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டியாக இருந்து இது டெம்பரேச்சராக இருந்தால் என்ன, என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி கூட்டிகிட்டே போகுதுன்னா டெம்பரேச்சர் வந்து கூட்டிகிட்டே இது டெம்பரேச்சர் வச்சுங்க, இந்த பக்கம் டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே போகுதுன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு பின்னாடி குறைஞ்சிடலாம். 2 ரிவர்ஸாக கொடுத்துருக்குறாங்க. தென் பிஹெச்சாக இருந்தால் என்னவாகும்னு சொன்னால், ஒரு ஆப்டிமம் பிஹெச் லெவல் வரைக்கும் சேஞ்ச் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், ஸ்டீப் ரைஸ் இப்படி இருக்காது. அதேமாதிரி ஆப்டிமம் பிஹெச்சுக்கு பின்னாடி பிஹெச் குறைய கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்போ அந்த கர்வ் வந்து இப்படி இருக்கணுமே தவிர இப்படி ஸ்டீப்பாக அப்படி இருக்காது. ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் திங். ஸோ ஆல் என்சைம்ஸ் ஆர் ஆக்டிவ் அட் ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகே, inactive at a particular temperature, so gets denature, and at particular temperature denature ஆயிருது. Okay, so this is the thing. So answer A, x-axis represents the temperature, this represents the temperature, and y-axis represents enzymatic activity. Okay, so next question போலாம்.
ஆர்கானிக் நான் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருள் இருக்குது, அது ஆர்கானிக், ஸோ இட் கண்டைன்ஸ் கார்பன், ஆனால் இட் இஸ் நாட் அ புரோட்டீன், நான் புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். இட் பைண்ட்ஸ் வித் என்சைம், என்சைம் கூட சேருது. டு ஆக்டிவேட் இட், இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோ என்சைம், ஹோலோ என்சைம், அப்போ என்சைம், கோ என்சைம். ஹோலோ என்சைம்னு என்ன? கோ என்சைம் ப்ளஸ் ப்ரோ என்சைம், அது சைமோஜன் ரெண்டு சேர்ந்தால் தட் இஸ் ஆக்டிவ் என்சைம்னு அர்த்தம். அப்போ என்சைம்னா திஸ் இஸ் புரோட்டீன் பார்ட், இது நான் புரோட்டீன் கொடுத்துருக்காங்க, ஸோ திஸ் இஸ் நாட் தி பாயிண்ட். ஓகே, திஸ் ஆல்சோ என்சைம்னு கொடுத்துட்டாங்க, ஐசோ என்சைம், என்சைம் மாதிரியும் விட்டுருது, அது என்னங்கிற கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். தென் கோ என்சைம், we know that coenzyme is a non-protein part and it is organic part. அது கரெக்ட். இது இன்ஆர்கானிக்காக இருந்தால் that is called as cofactor. மெட்டலாக இருந்தால் அது it is called as cofactor. What is isoenzyme அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பயோகெமிக்கல் ரியாக்ஷனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள இன்னொரு என்சைம் அதே ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஐசோ என்சைம். ஸோ ஹியர் இது ஹோலோ என்சைம் கிடையாது. ஓகே, திஸ் இஸ் நாட் அப்போ என்சைம் அண்ட் திஸ் இஸ் கோ என்சைம். ஸோ ஆன்சர் டி, கோ என்சைம் இஸ் கரெக்ட். ஏன்னா இட் இஸ் ஆர்கானிக் அண்ட் நான் புரோட்டீன். கோ என்சைம் இஸ் நான் புரோட்டீன் அண்ட் ஆர்கானிக். அப்போ என்சைம் இஸ் புரோட்டீன், ஹோலோ என்சைம் இஸ் protein and isoenzyme is also protein. Okay, so answer D, coenzyme is the correct thing. So thank you students, we will meet again in the next discussion. Thank you.